இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி ரங்கன் ரோடு ஆழ்வார்பேட் சென்னைன்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பொட்டென்ஷியல் கஸ்டமர் இருக்கார். இவருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பல்கி ப்ராஜெக்ட் சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் வேர்த்துன்றதுனால இவர் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவங்க ஆல்ரெடி வந்து ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி மேனுவலாக ஒரு சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஃபில்டர் அண்ட் சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் நிஜமாகவே இந்த கஸ்டமர் ஹாப்பியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த மேனுவல் ஃபில்டர் அண்ட் சாஃப்ட்வேரில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வால்வை பிடிச்சி திருப்பணும், அதை ரீஜென்ரேஷன் பண்ணணும். உப்பு கொட்டுறது வேலை இல்லை, அதை ரீஜென்ரேஷன் பண்ணுறது தான் ஒரு ரொம்ப பெரிய வேலை. அது கூட ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது அவரால் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நேரம் தான் வந்து காசாக பார்க்குறாங்க எல்லாருமே. அந்த நேரத்தை போய்ட்டு ஒரு சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் அது கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த டைமுக்கு தான் நீங்கள் சாஃப்ட்வேரை ரீஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது. அவரால் பண்ண முடியல ஆக்சுவலாக சொல்ல போனால். இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. இவர் எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட சொல்லியிருக்காரு. போட்டு கொடுத்துட்டோம் இவருக்கு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. இப்போ அந்த சைட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வித் வாட்டர் சாஃப்ட்னர் பிளான்ட். இதில் யாருமே ஒரு ஆளே தேவையில்லை. அந்த ஆளுக்கு பதிலாக எல்லாமே இதுவே பார்த்துக்கும். ஒன்றும் இல்லை, அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் ட்ரம்மில் உப்பு கொட்டினா போதும். அந்த உப்புன்றது வாட்ச்மேன் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த ட்ரம்மில் பாதி உப்பு கொட்டிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுலாம் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஈவன் அதுக்கு கூட நாங்கள் ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோம். அது நான் கடைசியில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்லெட் லைனில் ஒரு எல்பி ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்போலாம் தண்ணி ப்ரெஷராக வருதோ அப்போ மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் வால்வ் வந்து அதை கன்சிடர் பண்ணி இந்த தண்ணி போகிறத கேல்குலேட் பண்ணிக்கும். அது மூலயமா இந்த ரீஜென்ரேஷன் ட்ரம்மில் இருக்கிற சால்ட் அதை எடுத்துகிட்டு வாட்டர் சாஃப்ட்ன் ஆக்கி உங்களுக்கு மேலே ஓவர்ஹெட் டேங்க் அனுப்பும். இதுதான் ப்ராசஸ் சிம்பிளாக சொல்ல போனால். இது எப்படி பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரைட் சைட் பைப் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் பைப்பு. இது மூலயமா ஃபில்டர் அண்ட் சாஃப்ட்னர் போது செடிமெண்ட் ரிமூவ் ஆகிட்டு சாஃப்ட்னர் வண்டி வந்து இந்த பின்னாடி பக்கம் இந்த லைன்லேருந்து வந்து இங்கே வலைக்கு பின்னாடி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இவங்களோட மேலே போகிற ஓவர்ஹெட் டேங்க் லைன். அதில் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். தட் அந்த தண்ணி மேலே போய் விழுகிறது எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிட்டு செடிமெண்ட் இல்லாமல் சாஃப்ட்ன் ஆன தண்ணி தான் வந்து மேலே போய் விழுது. கஸ்டமர் நிஜமாகவே சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்மோஸ்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு டபுள் த அமௌண்ட் அவருக்கு ப்ராஃபிட்ன்ற மாதிரி தான் கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இது கூட இல்லாமல் நாங்கள் இந்த உப்பு கொட்டுறதுக்கும் இந்த சைட்டில் வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த உப்பு கொட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் நாங்களாகவே. இந்த லைனை நாங்கள் மேலேயே ரன் பண்ணிவிட்டு போயிட்டு இவங்க சைட்டில் மொட்டை மாடியில் உப்பு கொட்ட வேண்டியதை இங்கே வாட்ச்மேன் கீழே உட்கார்ற கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம அந்த இண்டிகேட்டர் செட் பண்ணியிருக்கோம். இதுதான் வாட்ச்மேன் உட்கார்ற ஏரியா. இங்கே நம்ம அந்த இண்டிகேட்டர் செட் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணணும்னா, எப்போலாம் அவங்க கல் உப்பு கொட்டணுமோ அப்போல்லாம் வந்து இது பீப் சவுண்ட் போடும். அது சவுண்ட் போடும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது உப்பு கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு மேலே போய் உப்பு கொட்டு வந்துடுவாங்க. வேலையே கிடையாது. அவங்க அப்படியே மறந்துடலாம் தண்ணியை பற்றி. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.